சத்தமா கேளுங்க, முழு இருதயத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் பேசுறார். இந்த ஒரு யோசனை மட்டும் நமக்கு இருக்குமானால் நான் நம்புகிறேன் நம்முடைய முழு வாழ்க்கையை அது சீர்படுத்திரும். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னுடைய சிந்தனை இப்பொழுது ஆவிக்குரிய சிந்தனையாய் மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய மாமிச சிந்தை அழியட்டும். எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற சூழ்நிலை, எனக்கு வந்திருக்கிற அவமானம், எனக்கு வந்திருக்கிற நிந்தை, எனக்கு வந்திருக்கிற புறக்கணிப்பு, இது ஒவ்வொன்றையும் மாமிச பிரகாரமாய் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திப்பதற்கு தேவரீர் எனக்கு ஒரு கிருபையை தாரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. சொல்லுவோம். என் ஜீவனை அழிவினின்று அழிவினின்று, என் ஜீவனை, என் ஜீவனை அழிவில் நின்று அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் இப்ப எல்லாருடைய கையை உயர்த்தி ஏசையா, ஏசையா நேருத்தி சத்தமா ஏசையா. உங்க முழு பலத்தோட பாடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஏசையா, இயேசுவே, என்னுடைய மாமிச சிந்தை முழுவதுமாக இப்பொழுது 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 அப்படியே மறையட்டும் சொல்லிக்கொண்டே. என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின். நன்றி ஆண்டவரே. என் இதயத்தின் ஏகமையா. எங்களுடைய சிந்தனைகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி. உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன் நம்முடைய மாமிச சிந்தையை நம்ம மாற்றி ஆவிக்குரிய சிந்தையை யோசிச்சோம்னாலே நம்மை சுற்றி இருக்கிற 75% பிரச்சனை என்ன பண்ணுவோம்னா ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் யாருடைய யுத்தம் அப்படின்னா
இது ஆவிக்குரிய யுத்தம், இது ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா புது வருஷம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையில் வர வேண்டிய முதல் பரிசுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என் சிந்தை இனி மாம்சமா அல்ல, எதுக்கும் என்ன பண்ணணும்னா ஆவிக்குரிய விஷயமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாய் எண்ண கடவீர்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரே சிந்தை உள்ளவர்கள் ஆகி. அப்படின்னா இதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சிந்தனையில பரிசுத்தம் என்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மனதிலே எழும்புகிற சிந்தனைகளை நீங்க அடக்கி ஆளணும் அப்படின்னா வளர்க்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு கவனிங்க, நம்முடைய சிந்தை அப்படின்றது நான் முன்னாடி சொன்னது மாதிரி, இது எவ்வளவு தூரம் நீங்க பெருசு பண்ண முடியுமோ, நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய அவயவங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கண் பார்வைக்கு சின்னதா தெரியும். ஆனா அதை எடுத்து நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெருசா. விசேஷம் அந்த குடல் இருக்கு பாருங்களேன், அந்த குடல் அப்படின்றது இவ்வளவுதான் இருக்கும். உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதை எடுத்துட்டு நீங்க அதை பெருசு பண்ணீங்கன்னா அது கிலோமீட்டர் தூரம் போகும், அவ்வளவு தூரம். அதே மாதிரி இந்த சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் வளர்த்த நீங்க யோசிக்க அது எட்டாததாய் அது லாங் டைம் போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண தெரியணும் அப்படின்னு சொன்னா, தவறான சிந்தனைகள், தேவையற்ற சிந்தனைகளை உங்களுடைய மனசு ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்க என்ன கொடுக்க கூடாதுன்னா, நீங்க உரம் போட்டு நீங்க அதை யோசிச்சு அதை திரும்ப அதை மல்டிப்ளை பண்ணி அதை பெருசு பண்ணாம ஆண்டவருடைய பிள்ளைகள் அடக்குவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அது எந்த சிந்தையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அப்படின்னா நான் 2005வது வருடத்தில் இந்த ஊழியம் ஆரம்பித்தேன். 2004வது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த திருச்சியில் நான் ஊழியத்தில் இருந்தபோது நான் என்னுடைய சிந்தையை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், யோசனையினால் ரொம்ப கசக்கி ஆயிடுச்சு. அப்படின்னா அன்னைக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை, அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுக்கிறதற்கும் இல்லை. ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தனிமை என்கிற ஒன்றை இதற்கு முன்பாக நான் சந்திக்கல. த ஃபர்ஸ்ட் டைம் அந்த தனிமை என்ற ஒன்றை நான் சந்திக்கிறேன். இந்த தனிமையை எனக்கு எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, காலேஜில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, வார்டனாக இருக்கும்போது ஆள் இருந்தாங்க, சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்கள் இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தனி மனுஷனா, தனி ஆளா, யாருடைய பேச்சு துணையும் இல்லாமல், ஒரு மொபைல் ஃபோன் கூட கையில் இல்லாமல், ஒரு பொருள் வாங்க போகணுன்னா கூட 2 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு முள் காட்டுக்குள்ள தனிமையாய் படுத்து கிடக்கும்போது சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்தோ என்னை அடிச்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க அப்படின்ற பயம் அல்ல, பேச்சு துணைக்க கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நினைச்சு யோசிச்சு என்னுடைய சிந்தையை நான் ரொம்ப பெருசு பண்ணிட்டேன். ஒன்னொன்னா யோசனை வந்துருச்சு. நம்ம தப்பா நம்ம நினைச்சிட்டோம், ஊழியத்துக்கு வந்ததுனால யார்ட்டையும் சிரிக்க முடியாது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸை உண்டு பண்ண முடியாது. என்னுடைய அந்த சிந்தை நாளுக்கு நாள் நான் உருவம் கொடுத்து கடைசியில் என்ன ஒரு மன நோயாளியாவே மாத்திருச்சு.
சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுருச்சு. திரும்ப இன்னைக்கு வரைக்கும் நான் பிரசங்கம் பண்றேன், ஆராதனை பண்றேன், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன். ஆண்டவர் என்னை விடுதலையாக்குனது உண்மை, என்னை மீட்டெடுத்தது உண்மை. ஆனா அந்த கசக்கிட்டம் பாருங்க, அந்த மூளையை யோசிச்சு 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 கசக்கிட்டம் பாருங்க. அந்த பலவீனத்தை இன்று வரையிலும் நான் யோசிக்கிறேன். அப்போ நான் நம்புறேன், எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சிருங்களேன். ஆனா இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, கருப்பை வெள்ளையாக்க முடியாது, வெள்ளையா இருக்கிறத கருப்பாக்க முடியாது. அதனால நம்முடைய யோசனையினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே இன்று எனக்கு ஒரு கிருபை தாரும், என்னுடைய யோசனைகளை நான் என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தணும். அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் நடைமுறையாக செய்கிற காரியத்தை பாதிக்கிற அளவிற்கு உங்க சிந்தை போகுமானால் நீங்க நோயாளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கவனிங்க, நீங்க யோசேப்பு சொல்லும்போது சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் மறக்கும்படி பண்ணினார். அப்போ தனக்கு சூழ்நிலை மாறிடுச்சு, தன் ராஜாவாய் மாற்றப்பட்டாச்சு, தனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ தனக்கு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் யார அவனால மறக்க முடியல? சொல்லுங்க, தகப்பனை மறக்க முடியல. நல்லா நினைச்சுக்குங்க, அவங்க அப்பா அவனுடைய ஒரு யோசனை அந்த யோசேப்புக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா இந்த யோசனை போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப அழகா, நேர்த்தியாய் செய்கிறத என்ன பண்ணல? கேட்கல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க சிந்தனை உங்களுக்குரிய விஷயத்தை செய்ய விடாம உங்களை தடுக்கிற அளவுக்கு போய் நிறுத்தாதீங்க. உங்களுக்கு கவலை இருக்கலாம், சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? யோசேப்புக்கு இல்லாத கவலையா? தன்னுடைய தகப்பனாரோடு இருக்கும் போது தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு பல வர்ண அங்கிய போட்டு அவனை ஸ்பெஷலா கவனிச்சாரு, அவனை ஸ்பெஷலா வச்சிருந்தாரு. அவனுடைய அப்பாவுடைய அன்பை அவனால மறக்கவே முடியல. 15 வருஷமா மறக்கவே முடியல. தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போதுதான் சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் இதை வாசிக்க முடியும். 41:51 யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அப்போ தன்னுடைய தகப்பனுடைய துக்கம் தன்னுடைய முதல் பிள்ளை பிறக்கும் போது அவனுக்கு மறக்குது. ஆனா அது வரைக்கும் யோசேப்பு யோசிச்சுட்டு இருந்தா எவ்வளவு யோசிச்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? நான் தெரியாம வந்துட்டேன், அங்க வந்திருக்கிற யாருக்குமே எதிர்காலமே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிருமோ, எனக்கு இந்த மாதிரி ஆயிருமோ, என்னை இந்த போத்திபாருடைய வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்களே, நான் சிறைச்சாலைக்கு வந்துட்டேனே. உண்மையிலேயே யோசேப்புனுடைய ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாருன்னா நம்ம நிறைய பேர் என்ன ஆயிருப்போம் தெரியுமா? பாதி பைத்தியமாயிருப்போம். கீழே இருந்து மேலே வர்றது பிரச்சனை இல்லை, கீழே இருந்துட்டே கீழே இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு உன்னதமான இடத்துல இருந்து கீழே வர்றதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனா இவ்வளவு தனிமையின் மத்தியிலையும், பாஷை தெரியாத ஊர், அடிமையாக்கப்பட்ட ஊர்ல யோசேப்புக்கு எதை கையாளுகிற கிருபை இருந்துச்சுன்னா, என் சிந்தனைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நேர்த்தியாய் செய்து முடிக்காம தடை பண்ற அளவிற்கு நான் விடவே மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டதாம். அவன் ரொம்ப சிறுமையை அனுபவித்தான். அத்தனை சிறுமையின் மத்தியிலையும் தன்னுடைய சிந்தனையை மட்டும் என்ன பண்ணலைன்னா
அவன் நேர்த்தியா வச்சிருந்தான். அதை அதிகமாய் நெகட்டிவை யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய ஏதோ ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போயிருக்கலாம். என்னமோ நடக்கலாம், என்னென்னமோ நடக்கலாம். நான் நம்புறேன் இந்த சூழ்நிலை மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க கடந்து போகிற சூழ்நிலையை ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார். சில வருடங்கள் தொடரலாம், ஆனா இது சாகிற வரைக்கும் தொடராது, தொடரப்போவது இல்லை. இதுக்கு முன்பாக நீங்கள் சிந்தித்த, நீங்கள் மனதை போட்டு உழைத்த எத்தனையோ காரியத்தை இன்று அந்த சிந்தனையை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் அவமாக்கி இருக்கிறார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் ஒரு நாள் நன்மையாக மாற்ற போகிறார். அந்த காரியத்தை குறித்த சிந்தையை நீ வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யோபு தன்னுடைய பிள்ளைகளை விட்டாச்சு, தனக்குள்ளது எல்லாமே போயிருச்சு, தன்னுடைய சரீரத்தில் இப்பொழுது அவ்வளோ பலவீனம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. அவங்க மனைவி பேசும்போது கூட நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ அப்படின்னா, அவனுடைய மனதுக்குள்ள தேவையற்ற ஒன்றை, அவனுடைய யோசனையை அவன் என்ன பண்ணலைன்னா நெகட்டிவான ஒரு யோசனையை வளர்த்தவே இல்லை, வளர்த்தவே இல்லை. அதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி சிறைப்படுத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இன்னி அதிகமா யோசிக்க மாட்டேன், என் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க மாட்டேன், என் பிள்ளைய குறித்து யோசிக்கிறது இல்லை. சொல்லுங்க, என்னை இதுவரையிலும் நடத்தின கர்த்தர், என்னை இதுவரையிலும் ஆசீர்வதித்த கர்த்தர் என்னை நிச்சயமாய் நடத்துவார். என்னுடைய யோசனை, தேவையற்ற யோசனையை நான் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது எனக்கு தரட்டும். நல்லா ஜெபம் ஸ்தோத்திரம். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். சொல்லுங்க, எங்க சிந்தையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை உன் கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஆண்டவரே தேவையற்ற அந்த சிந்தனையை நான் வளர்த்தாதபடிக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு இப்பொழுது அதற்கு வேண்டிய தேவையை கர்த்தர் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தருவீராகப்பா, எனக்கு தருவீராகப்பா, எனக்கு தருவீராக ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்தை முடித்து ஒரு தீவில் கரை ஒதுங்கி இப்பொழுது குளிர் காய்கிறதற்காக கொஞ்சம் விறகுகள் எல்லாம் போட்டு அவங்க நிறைய பேர் தீ எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்விருச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு கவ்விருச்சுன்னா, டோட்டலாக அப்படி தொங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். விரியன் பாம்பு விஷம் நிறைஞ்ச பாம்பு. ஆனால் வேதம் சொல்லுது, அதை தீயில தட்டி போட்டுட்டு தனக்கு ஒன்றும் நேரிடாததை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா, வேறு சிந்தையாகி அவனுடைய கையில பாம்பு அப்படியே கவ்விட்டு இருக்கும்போது இவன் இன்னும் சடுதியாய் விழுந்து சாவான்னு நினைச்சாங்களாமா. அவன் சாகாததை பார்த்து வேறு சிந்தையாகி இவன் தேவர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஆப்போசிட்ல இருந்தவங்க சிந்திக்கிறாங்க, ஆனா தான் கையில பாம்பு கவி இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலைன்னா, நம்மளா இருந்தா என்ன, நமக்கு அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வந்துட்டு போகும் தெரியுமா?
பாம்பு கடிச்சு யாரெல்லாம் செத்தானோ அவன் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருவான். உண்மைதானே? அதுவும் பாம்பு கடிச்சு ஜீவிக்கிறவன் யாரும் கண்ணு முன்னாடி வரமாட்டான். பொழைச்சவன் யாரும் கண்ணு முன்னாடி வரமாட்டான். யாரெல்லாம் செத்து போனாங்களோ எல்லாரும் கண்ணு முன்னாடி வந்து அப்படி அப்புறம் அடுத்து எனக்கு நுர வழிய வரப்போகுது, அதுக்கப்புறம் என்னுடைய உடம்புல எல்லாம் கட்டி கட்டி ஆக போகுது, அவ்வளோதான். உடனே கையை பார்ப்போம், காலை பார்ப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடந்த இந்த சம்பவம் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய சிந்தனையை வளர்த்தக்கூடாதுன்றதுல இந்த கூகுள்ன்ற ஒன்று வந்துச்சு பாருங்களேன். இது நிறைய விதத்தில் நன்மையாக இருக்குது, ஆனால் நிறைய விதத்தில் இது தீமையாக மாறுது. கடந்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி வந்து ஒரு வியாதியினாலே அவர்கள் தாக்கப்பட்டாங்க. அந்த வியாதியை அவங்களுடைய சரீரத்தில் வருகிற முதல் வாரமே டாக்டர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு டிசீஸ் தான் வந்திருக்குது, ஆனால் நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். இந்த வியாதி வந்தவங்க இந்த உலகத்தில் 9 வருஷம் வரைக்குமே உயிரோடு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் 9 வருஷம் அப்படின்றது சொல்கிறது அந்த பிள்ளையினுடைய ஆயுஷ் நாட்கள் ரொம்ப குறைவு. அப்போ வந்து ஒரு 25 வயசு இருக்குன்னு வைங்களேன். 25 வயசில் ஒரு 9 வயசுனா ஒரு 35 வயசு வரைக்கும் தான் நீ வாழ்வேன். அது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாங்கன்னு அந்த டாக்டர் சொல்கிறார். சொன்ன உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னால், கூகுளில் போய் அந்த வியாதியை போட்டு பார்த்தாங்க. அந்த வியாதியை போட்டு பார்த்தா அந்த வியாதியில் நிறைய வெரைட்டியான வியாதி இருக்குது. அதுக்கு பேர் ஒன்று தான், ஆனால் வேறு நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, அந்த வியாதி நடந்தால் உனக்கு எப்படியெல்லாம் உடம்புல வரும், எப்படியெல்லாம் மாறும், நீ எப்படியெல்லாம் நடப்ப, எப்படியெல்லாம் சாப்பிடுவ, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் டெய்லி காலையில் எந்திரிச்சு அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து உண்மையிலே கடைசியில் அந்த பிள்ளை வந்து சந்திக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? இதை பாருங்க, இன்னும் 7 நாளைக்குள்ள என் கையில் அங்கங்கே வந்து ரத்தம் கட்டி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க வந்து அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கையில் வந்து ரத்தம் கட்டிருக்கு. ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி எனக்கு நடக்க போகுது. ஆனால் டாக்டர் சொல்லி 3 வருஷத்துக்குள்ள அந்த பிள்ளை வந்து மரணம் அடைந்தார். 3 இயர்ஸுக்குள்ள. டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இல்லை, இந்த வியாதி வந்தால் கண்டிப்பாக ஒரு 7, அதுவும் இந்த பிள்ளைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது இது முத்துனதுக்கு அப்புறம் இல்லை, ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம். கண்டிப்பாக அவ்வளோ 9 வருஷமாவது ஆயுஷ் நாட்கள் இருக்கும். அதுவும் வாலிப பிள்ளை தானே, கண்டிப்பாக மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சது தெரியுமா? இந்த கூகுளில் போய் அந்த பிள்ளை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி யோசிச்சு எனக்கு அப்படி ஆக போகுதுன்னு திங்க் பண்ணி தன்னுடைய 9 வருடத்தினுடைய ஆயுசு நாட்களை சீக்கிரமாய் குறைத்து கொண்டார். இன்றைக்கு உங்களை ரொம்ப அன்போட கேட்குற ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் பாதிக்கப்பட்டதுனால சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய யோசனையினால நீங்கள் இழைச்சு போகாதீங்க. வேண்டாம், நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் யோசிச்சு என்ன செய்ய போறீங்க? உங்கள் பிள்ளையை குறித்து நீ யோசிக்காதம்மா, உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க பிரதர். நான் நம்புகிறேன் அவங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைச்சார்னா எப்போ வேணாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அந்த திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்படும். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் என்று நம்புகிறேன். இல்ல, இன்னொன்னு கவனிங்க, ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரோன்னு கூட என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நிறைய பேருக்கு மற்ற கவலை எல்லாம் இல்லை. என்ன யோசனை அதிகமாக இருக்கு தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு ஒரு யோசனை. போயிட்டாரா? கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேனா? அப்போது ஸ்பிரிச்சுவலை குறித்து கூட திங்கிங்னா யோசனை, அவ்வளோதான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணின உடனே
எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான், கர்த்தர் என்னை கை விட்டாரு, நான் செத்துருவேன், எனக்கு எதுவுமே நடக்காது, அப்படி ஒரு பெரிய யோசனை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லை. அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷன்றதை நம்ம அறியணுன்றதுக்கு தான் நம்ம மிஸ்டேக் வருது. நம்ம மிஸ்டேக் வரல அப்படின்னு வைங்களேன், நம்மை அறியாமலே நமக்கு நிறைய பெருமை வந்துடும். அதனால எதை குறிச்சும் ரொம்ப என்ன பண்ண வேண்டாம். கேட்கல, என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு பிரதர் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுவார், நல்லா பாட்டு பாடுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு 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 இடத்துல ஊழியம் செய்யாமலே இருக்கிறார். அவர், நான் பைபிள் காலேஜ் முடிச்சு பாருங்களேன், நான் 2003 முடித்தேன், இன்னைக்கு 2023 20 வருஷம் ஆச்சு. 20 years, 20 வருஷமாக அவர் ஊழியம் செய்யலை. ஏன் தெரியுமா? அவர் அன்னைக்கு நாங்கள்லாம் தாடி வச்சதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, அவர் தாடி வச்சதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கல, அதனால தாடி வச்சிருக்கேனாரு. அவரை ஊழியத்திற்காக நீ இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஊழியம் போடாதீங்க, எனக்கு அந்நிய பாஷை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இருந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யலை. 20 years, 20 வருஷம் ஆகுது. அப்போ எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு எதையாவது ஒன்றை யோசிச்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே சில நேரங்களிலே அப்படியே லிபரலாக, சரி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஈசாக்க பலி செலுத்துவதற்காக கொண்டு போகும்போது ஆபிரகாமுடைய மனசுல எத்தனை யோசனை போயிருக்கும் சொல்லுங்க. இந்த பிள்ளையை திரும்பி நம்ம கொண்டு வருவோமா? சாராளுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நேசகுமாரனாச்சே. ஆனா தன்னுடைய பிள்ளை கேட்கிறான், தகப்பனே விறகு இருக்குது, தீவட்டி இருக்குது, ஆனா பலிக்கான ஆடு கேட்கல. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கதர்னு கதறிக்க மாட்டீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? அப்பா, நம்மளெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடிச்சிருக்க முடியாது. ஆனா தன்னுடைய பிள்ளைய பார்த்து திரும்பி சொல்றான், பலிக்கான ஆட்டை கர்த்தர். எனக்கு யோசனையே இல்லப்பா, கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க எல்லாருமே. இந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரணும்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவ யோசிச்சது தன்னுடைய பிள்ளையை குறித்து எதையுமே யோசிக்கல. ஓவரா திங்க் பண்றதுக்கு தன்னுடைய மனசை இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் போய் பலியிட சொல்லி இருக்கிறாரு, நான் பலியிட போறேன், எனக்கானதை கர்த்தர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். நீங்க ஏன் பிரதர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை குறித்து யோசிச்சு நீங்க முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லல. அதற்கான முயற்சியை எவ்வளவு எடுக்கணுமோ ஜெபத்தோட எடுங்க. ஆனா ஒண்ணு பண்ணுங்க, நடக்காத ஒன்றை நினைச்சு உங்க யோசனையை மட்டும் என்ன பண்ணிக்காதீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்காதீங்க. நாளைய தினத்தை குறித்து கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சிந்தைக்காக ஜெபிக்க வேண்டிய மூன்றாவது ஜெப குறிப்பு. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய சிந்தைக்கு என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்க? ஆண்டவரே,
என்னை எப்படி யோசிக்க வைங்க. இனி மாம்ச பிரகாரமா நான் என்ன பண்ணக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய யோசனையை வளர்த்தாம நான் ஸ்டாப் பண்றதற்கு எனக்கு என்ன தாங்க கேட்கல. அப்போ உடனுக்குடன் திங்க் பண்றதை நிப்பாட்டு. அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஸ்டாப் திங்கிங் ஸ்டார்ட் தேங்கிங் அப்படின்றது மாதிரி ஸ்டாப் பண்ணணும். ஓகே ரைட், விட்டுரு பார்த்துக்கலாம். இதை இன்னொருத்தர் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களுக்குள்ள பண்ண முடியாது, நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மூன்றாவதாக இந்த இடத்துல நம்முடைய சிந்தனைக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இப்போ நிறைய பேருக்கு என்னுடைய சிந்தனை என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, என்னுடைய இச்சை என்னால் மேற்கொள்ள முடியல, நான் ரொம்ப யோசிக்கிறேன், தேவையில்லாத யோசிக்கிறேன், என்னால் என்னுடைய கண்ட்ரோலை மிஞ்சி வந்துட்டு இருக்குது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ண யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல சிந்தைகளால நம்முடைய இருதயத்தை நிரப்பணும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கெட்ட சிந்தனை எப்ப மாறும் அப்படின்னு சொன்னா, நல்ல சிந்தனையை உள்ள கொண்டு வந்து நீங்க உள்ளுக்குள்ள புகுத்த தான் கெட்ட சிந்தனை உங்களை விட்டு மாறும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கெட்ட சிந்தனைகளுக்கு உயிர் கொடுக்கறாங்களே தவிர நல்ல சிந்தனைகளுக்கு என்ன பண்றது இல்லை, உயிர் கொடுக்கறதே இல்லை. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, அவங்களுக்கு முன்னாடி நிறைய டார்கெட் இருக்குது, நிறைய லட்சியம் இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா அந்த நல்லது எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாமா, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன ஸ்டெப்பு போறோம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லதை யோசிக்கிறதுக்கு, நன்மையினால நிரப்புறதுக்கு நிறைய இருக்குது. அப்படின்னா ஒரு பாட்டு பாடிட்டே போகலாம், ஒரு தேவவசனத்தை கேட்டுட்டே போகலாம். இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லதுனால உங்களுடைய சிந்தையை நிரப்புறது. அப்படியே கேட்க கேட்க உங்களுடைய இருதயம் எதனால நிரம்பும் அப்படின்னா, நன்மையினாலே நிரம்பும். ஆனா நிறைய பேர் என்ன கேட்கறது தெரியுமா, தீயதையே கேட்கறது, அசுத்தத்தையே கேட்கறது, சண்டையே கேட்கறது, ஏதோ கோல் சொல்றதையே கேட்கறது. இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்து தீமையினால உங்களுடைய சிந்தையை நீங்க நிரப்பிட்டீங்கன்னா நன்மை உங்களுக்கு வராது, நீங்க அதுக்கு அடிமையாயிருவீங்க. அதனால இன்னைக்கு மூன்றாவதாக ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நற்கீர்த்தி உள்ளவைகளையும் புண்ணியத்தையும் புகழையும் நான் இனிமேல் சிந்திக்க போறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த நிறைவு வர 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 நான் நம்புகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற குறைவு அது ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் ஜெயிக்கிறாங்க பாருங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அவங்களுடைய மூளை வந்து ரொம்ப பலனா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க தீய காரியத்தை அதிகமாக யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் கொடுக்குற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, நீ வந்து தேவையில்லாத வேண்டாத உனக்கு பிரயோஜனமே இல்லாத ஒன்றை நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற? அதனால என்ன லாபம், அதனால என்ன நன்மை? இல்லை, எத்தனை யோசிக்கிறதுக்கு இருக்குது, எத்தனை யோசிக்கிறதுக்கு இருக்குது. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து நீ எழுதுப்பா, உன்னுடைய எதிர்காலத்தை எழுது, உன்னுடைய விஷனை எழுது, உன்னுடைய லட்சியத்தை கத்திரிடத்துல சொல்லு. நிறைய பாடல் எழுதலாம் பாருங்க, எத்தனை பாடல்கள் எழுதலாம், எத்தனை செய்தியை எழுதலாம். இப்படி நன்மையினால நீங்க நிரப்பாம கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய சிந்தனை பலப்படவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க.
என்னுடைய சிந்தை நன்மையினால நிரப்பப்படணும். நான் யோசிக்கணும், நன்மையானதை யோசிக்கணும் ஆண்டவரே, உண்மை உள்ளவைகளை யோசிக்கணும் ஆண்டவரே, நிறைவானதை ஒன்னொன்னா எனக்குள்ள அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கணும் ராஜா. அந்த சிந்தையை அப்படியே விட்டுட்டு இன்னொரு சிந்தையை என்னுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க ராஜா. எனக்கு முன்பாக இருக்கிற வெளிச்சம், எனக்கு முன்பாக இருக்கிற சவால், எனக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே நிறைய காரியம் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறது. இது எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஒரு மன பாரத்தை, ஒரு மனதை கர்த்தர் எனக்கு இப்பொழுது கட்டளை இடுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லோ, ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்திடுங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே சொல்லுங்க எல்லாரும். இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே. இப்ப எல்லாருடைய கையை வைத்து உம்மைத்தான் ஹல்லேலூயா இயேசுவே, எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது நாள்ல உங்க சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர் சீர்படுத்த போறாரு. வேதம் சொல்லுது, நம்முடைய யோசனைக்காக அவருடைய தலையிலே முள் கிரீடம் சூட்டப்பட்டது. அவருடைய கையை பின்னாடி கட்டிட்டு அவருடைய தலையின் மேல ஒரு பெரிய முள் கிரீடத்தை வச்சு, வேதம் சொல்லுது, அந்த முள்ளிலேயே அவங்க அடிச்சாங்களாம். அந்த முள் ரொம்ப நீளமானது, அது அப்படியே உள்ளுக்குள்ள குத்திருச்சு. ஆனா கூட அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய என்னுடைய சிந்தையை சீர்படுத்தும்படியாகத்தான் அவர் அந்த வலியை தாங்கி கொண்டார். அதனால இதுவரையிலையும் சிந்தனையில போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுடைய சிந்தனையிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். உடைய சிந்தனையை சீர்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அதை கட்டுப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். உடைய இருதயத்தில் என்ன போடணும்னா, நல்லதை போடணும், நல்லதை யோசிக்கணும். தயவு செய்து பழி வாங்குறதற்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணி அதை உங்களுடைய சிந்தனையினால நிரப்பாதீங்க. நிறைய பேர் அப்படிதான். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு பிளான் உள்ள ஓடும் பாருங்களேன். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா. நான் என்ன நம்புறேன்னா, அதை எங்க கொண்டு போகாதீங்கன்னா, உங்க மைண்டுக்கே என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்காக ரொம்ப பாரப்படுறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை தரணும். என்ன தெரியுமா, சில பிரச்சனைகளை உங்களுடைய மைண்டுக்குள்ள கொண்டே போகாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். கண்டதையும் கூட தூக்கி உள்ள போடுறதுனால இப்போ முழுக்க நன்மை ஒன்றுமே இல்லாம போயிருது. எல்லாமே தீமையா தான் நிறைஞ்சு கிடக்குது. நான் நம்புறேன்,
உங்களுடைய சிந்தனை வெளிச்சமாகணும், கிளியர் ஆகணும், அது சுத்திகரிக்கப்படணும்னா நல்லது உள்ள போகாம கண்டிப்பா என்ன பண்ணாது சொல்லுங்க? சுத்திகரிக்கப்படாது. ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது, அழுக்கு தண்ணியா இருக்குது. இந்த தண்ணி சுத்தமாகணும்னா முதல் ஒன்று இந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றணும். இல்லை அப்படின்னா நல்ல தண்ணியை உள்ள ஊற்றிட்டே இருக்கும்போது கெட்ட தண்ணி தன்னை போல என்ன பண்ணும்? இது அதிகமாக அதிகமாக டம்ளரில் இருக்கிற அசுத்தம் தன்னை போல கரைஞ்சு போகும். அதே போல நான் சொல்றேன், உங்களுக்கு அசுத்தமே வருதா, என்னுடைய சிந்தனையில கெட்டதாவே வருதா, ஒன்றும் யோசிக்காதீங்க. நல்லதை நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணி சொல்லி 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 ஜெபம் பண்ணி பாட்டு பாடி 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 உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவையோ, நற்கீர்த்தி உள்ளவை, இதையே யோசிங்க. நான் நம்புறேன் இந்த வருஷத்துக்குள்ள கடந்து போறதுக்குள்ள நம்முடைய சிந்தையை கர்த்தர் புதிதாக்க வல்லவர். அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு பெரிய யுக்தி எல்லாம் இல்லை. நிறைவானது வந்துச்சு, குறைவானது போச்சு. ஆமேன் சொல்லுங்க. அப்படியே எளிமை நிற்கலாமா எல்லாரும்? நம்முடைய சிந்தனையை சீர்படுத்துகிற கர்த்தர், உடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், என்னுடைய தரிசனங்களுக்கு உயர் கொடுக்கிற கர்த்தர், எனக்குள்ளே அந்த யோசனையை வைக்கிறவர் கர்த்தர், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த அனந்த ஞானத்தை எனக்கு தருகிற ஒரு நல்ல கர்த்தர். கைகளை உயர்த்தி எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு, சத்தமா சொல்லுங்க, உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய். திரும்ப திரும்ப கையை உயர்த்தி உம்மைத்தான் இயேசுவே, அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 அதிசயம். மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி. இப்ப கைகளை தட்டு, உம்மைத்தான் அற்புதங்கள் செய்யுங்கப்பா இயேசுவே. நல்ல சிந்தை எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே உங்களுடைய யோசனைகள் விரிவாயிட்டே இருக்கும், விரிவாயிட்டே இருக்கும். நான் நம்புறேன், கர்த்தர் கொடுத்த பெரிய சக்தி, நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆற்றல் இந்த சிந்தை தான், இந்த சிந்தை தான். ஆமென். அதனாலதான் சத்துரு சூறையாடுறதுக்கு காத்துட்டே இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு இடமே கொடுக்காதீங்க, இடமே கொடுக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க பாருங்களேன். இந்த பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பொதுவாக அதை யார் கொடுக்கணும் தெரியுமா? யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையை தான் கொடுக்கணும்.
நான் பைபிள் படித்தேன், நான் ஏசப்பாவோட நடந்தேன், ஏசப்பா இன்னைக்கு என்ன நடத்துறாரு, இவ்வளவு சோதனையிலே நான் மேற்கொண்டேன், நான் மடிஞ்சு போகல அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஆனா உலகத்தான் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றான், நம்முடைய மைண்ட், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா 2024 நீங்க ஒரு தீர்மானத்தோட காலடி எடுத்து வைங்க, என்ன கர்த்தர் யோசனையில என்ன பலப்படுத்த போறார். நம்முடைய ஆண்டவர் யாராமோ? யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர். அவர் யோசனையில் பெரியவரா இருக்கிறதுனால நம்மளும் யோசனையில பெரிய காரியத்தை தான் யோசிக்கும் போது கர்த்தரதை அப்படியே நமக்காக செய்து முடிக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனையில முதல்ல ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முழுக்க என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிந்தனை எதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலா தான் நீங்க யோசிக்கணும். ஆமென், மறக்க மாட்டீங்க தானே? மறக்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது ஒண்ணுலயே 90% உங்களுடைய மைண்ட் கிளியர் ஆயிடும். புரியுதில்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதில்ல? எது நடந்தாலும் கணவனார் திட்டுறாருன்னு வைங்களேன், நீங்க உடனே அதை என்ன யோசிக்கணும் தெரியுமா? இது ஸ்பிரிச்சுவல் வாரா அப்படின்னு யோசிக்கணும். அது என்னவா இருக்கும்? அது ஸ்பிரிச்சுவல் வாரா இருக்கும். சத்துரு உங்களை கோபப்படுத்துறதுக்கு, சண்டை போட வைக்கிறதுக்கு ஒருவேளை அப்படி ஏவி விடுவான். நீங்க அதை ஆவிக்குரிய விதத்துல பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? அமைதியாயிரும். சரி, ஓகே, குட்டிச்சாத்தான் பயப்பிள்ளைக்குள்ள வந்துட்டான், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற உணர்வு வந்த உடனே உங்க வாயை நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியாக்கிடுவீங்க. ஓகே, ரைட்டு. அந்த சண்டை அவ்வளோ பூதாகரமா வர வேண்டியது இப்ப புஷ்ன்னு என்ன பண்ணிடும்? இது யாருக்கு? ஆவிக்குரிய. இப்படி எல்லாவற்றிலையும் நடந்த உடனே என்ன யோசி? இங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க, தூர இடத்துக்கு போக வேண்டாம். சில இடத்துல சர்ச்சிலேயே குட்டிச்சாத்தான் வேலை பண்ணுவோம். ஆமே, அங்க நம்ம ரொம்ப அவ்வளவு ஃபயரா ஜோம் பண்ணி அவ்வளவு விசுவாசமா போய் வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், வயசு தான் உனக்கு கூட்டிகிட்டே போகுது, இன்னும் கல்யாணமே ஆகலை. எப்படி இருக்கும் நமக்கு? இங்கேருந்து அவ்வளோ போ, அப்போ உடனே நினைக்க வேணும், நம்முடைய ஆவியை அவுத்த போடுறதுக்கு சத்துரு இந்த சிஸ்டருக்குள்ள வந்துருச்சு, இந்த பிரதருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ஆவிக்குரிய விதமா நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னா, அடப்போ பிசாச, அவங்கள பார்த்து இல்ல, உள்ளுக்குள்ள நீங்க பாட்டுக்கு அடுத்த வாரம் போ பிசாசன்னு சொல்லிட போறீங்க, சண்டைக்கு வந்துட போறாங்க. அதெல்லாம் உள்ள அப்படியே அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கானதை ஏற்ற நேரத்தில் செய்து வல்லவராக